I welcome you all to celebrate the achievements of our reading challenge completion ceremony and thank you for being part of this momentous occasion. Thank you. Thank you, Vishali, for those warm words and for setting the mood for today's celebration. It's now time for one of the most special moments of the evening. Our chief guest, Mrs. Mohammed A. Kulbia. Her journey is truly inspiring and shows what dedication and hard work can achieve. Ma'am, we are honored to have you with us. I now invite Mrs. A. Mohammed Kulbia to share her thoughts with us. அது ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு. ஏஜ் இந்த வயசுல நீ என்ன பண்ணுவ அந்த மாதிரி. ஏன் ஏஜ் தான் ஆயிருக்கே தவிர நம்ம மூளைக்கோ நம்மளுக்கோ வயசு ஆகல. நம்ம சோல் இன்னுமே எங்கதான் இருக்கும் எப்பவுமே. அதை நம்ம பயன்படுத்திக்கிற விதத்தை பொறுத்து. அப்போ வே ஆஃப் பிள்ளைங்கள்லாம் இப்போ சொல்ல போனா 2K கிட்ஸ் தான். அவங்க கூட எல்லாம் போட்டி போடுறதே ஒரு இதுவா தான் இருக்கும். அவங்கெல்லாம் என்னக்கா நீங்க இப்படி படிக்கிறீங்க அப்படின்னு. நாங்க இப்படிதான் படிப்போம். உங்களை மாதிரி சாட்ஜிடிபியோ கூகுளோ எங்களுக்கு கிடையாது. நாங்க ஓனா தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓனா தான் எல்லாமே லேர்ன் பண்ணிக்குவோம். இல்லாட்டா வெளியே தெரிஞ்சுக்குவோம். நீங்க சாட்ஜிடிபி கேட்கிறீங்க, நாங்க பக்கத்துல கேட்டுக்குவோம். அதுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம். ஆனா எங்களுக்கு தந்த ஒர்க்கை நாங்க நீட்டா முடிப்போம். 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, அதுதான் நம்மளோட ஹேபிட்டே. இப்படிதான் அந்த ஐடிஐல எனக்கு எப்படி ஒரு என்னோட லைஃப்ல ஒரு ஐடென்டிட்டி கொண்டு வரணும்னு நான் நினைச்சேன். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்னோட மேமே சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி டாப்பர் வாங்கியிருந்தா, ஆனா நான் சொல்லுவேன் அந்த பொண்ணை விட நான் மேல வாங்குவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் வாங்கின உடனே அவங்க சொன்னது, நீ அன்னைக்கே சொன்ன, நான் செஞ்சுட்டேன். அதை கிராக் பண்றதுக்கு ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஐடியாஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இதே சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், நம்மளோட ஆராய்ச்சி தான் எல்லா இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆச்சு. திரும்ப திரும்ப பண்ணினேன். கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஏன்னா 13 வருஷத்துல நான் ரீனோக்காட்டையும் ஷேர் பண்ணிருக்கேன். எழுதுறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, பேசுறது, ஒரு டே டு ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறது கூட சில சமயம் யாராவது ஒரு இடத்துக்கு போனா ஸ்டெப்ஸ் எப்படி ஏறணும்னு ஒரு 2 நிமிஷம் யோசிப்பேன். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏறுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப வீட்லயே இருந்து இன்னைக்கு ஒரு வேலைக்கு போறேன். அந்த வேலையிலே எனக்கு ரொம்ப ஒரு இது கொடுத்திருக்காங்க, அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. சிஸ்டம் அட்மினாவும் அப்கிரேட் ஆக போறேன். அடுத்தது இன்னும் படிக்கணும். என்னோட ஆசை படிக்கணும். அந்த இக்கிகாயும் அதுதான். நம்மளோட இக்கிகாயை தேடணும்னா நம்மளோட எது லாஸ்ட் வரைக்குமே தேடிட்டே இருக்கலாம், அதை அப்கிரேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா புக்ஸ் லைஃப்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்ன சொல்ல, ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். அது ஒவ்வொருத்தவங்க எல்லாருக்கும் எல்லா புக்கும் இருக்காது. ஒரு சில புக்கு ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் அதை மாத்தும். சீக்ரெட் புக்கு ஃபர்ஸ்ட் சமந்தா, அதனாலதான் அவங்க இன்ஸ்பயர் ஆகி இவ்வளவு பெரிய ஆளா அச்சீவ் ஆனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு அதுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்கு. கண்டிப்பா அகலியம் ரீடிங்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு ஆள் இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி வருவாங்க. கண்டிப்பா நான் இக்கிகாய் மாதிரி வந்த மாதிரி கண்டிப்பா நீங்களும் யாராவது ஒரு நாள் கண்டிப்பா வருவீங்க. ஆனா அது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச இக்கிகாய் எனக்கு இப்பந்தான் என்னோட இக்கிகாயை கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணிருக்கு. சோ இதுதான் என்னோட லைஃப். இதுதான் புக்ஸ் என்னோட லைஃப்ல பண்ண ஒரு பார்ட். நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி ஆல் இண்டியா டாப்பர் ஆகும் போதுமே வெளியே உள்ளவங்க அதிகமா கிடையாது, நம்ம கூட உள்ளவங்களே நம்மள இது பண்ணுவாங்க. அதனால எப்பவுமே யாருக்காகவுமே எதுக்குமே விட்டு கொடுக்காதீங்க. உங்களோட இது கண்டிப்பா நான் அவங்கள்ட்ட திருப்பி சொல்லுவேன். 600 மார்க்குக்கு 600 எடுத்தேன். ஆனா இதே இது தமிழ்நாட்டுல 12
அச்சீவ்மெண்ட். எனக்கு என்னோட லைஃப்ல இன்னும் இருக்கு கோல்ஸ். அத நான் ஃபுல்ஃபில் பண்ணணும், பண்ணுவேன். கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் எல்லாரும் இதே மாதிரி ஒரு சீஃப் கெஸ்டா அகல்யத்துக்கும் வரணும், வேற ப்ரோக்ராம்ஸ்க்கும் போகணும். என்னோட ஆசையும் அதுதான். தேங்க்ஸ் எவ்ரிவன். Thank you, ma'am, for the inspiring talk on Ikigai. You shared how the book itself inspires us, and also you reminded us that age is never a barrier to learning. While your 90s kid experience made it relatable, as rightly said, hard work never fails. Thank you for sharing your valuable thoughts, ma'am. Next, we have someone who has played an important... எப்படி இருக்கீங்கன்னு தான் நான் கேட்பேன். எங்கே போனாலும் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ்னாலும் இங்கே எனக்கு அது கேட்குறதுக்கு தோணலை. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் ரீடிங் கிளப்பில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவோடு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நமக்கு மனசுக்கான உணவு ஒவ்வொரு மாதமும் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாமல் எப்படின்னு எனக்கு தெரியல. இந்த 2025ல் எனக்குள்ளே எவ்வளோ தூரம் மாற்றம் வந்திருக்கோ அதே அளவுக்கு என்னோடய மெம்பர்ஸ்குள்ளேயும் வந்திருக்கு. நான் அதை விட்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கீங்கன்னு நான் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, இன்றைக்கி குல்ஃபியாவை நம்ம 6 மந்த் முன்னமாக நான் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணப்போ அவகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு வார்த்தை, ஜூனியராக எனக்கு முன்னமே தெரியும். 14 வருஷம் இருக்குமா, 14 வருஷத்துக்கு முன்னமே எனக்கு தெரியும். இப்போ நான் மீட் பண்ணப்போ அவகிட்ட நிறைய விஷயங்கள், எப்படிடா நீ எப்படி வெளியே வந்த, எப்படி படிக்கிறதுக்கு வந்த, ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் 90s கிட் எப்படி எல்லாருமே குடும்பத்துக்குள்ளே கமிட்மெண்ட்டுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கோன்னு தெரியும். எப்படி அதெல்லாம் தாண்டி வெளியே வந்தேன்னு நான் கேட்கும்போது அவளோட ஸ்டோரிஸ், நம்மலாம் என்னையா எவ்வளோ பெரிய விஷயத்தை தாண்டி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட், அந்த வீட்டை தாண்டி எப்படி இவ்வளோ வெளியே வந்தா, எவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ சுற்றி நடந்திருக்கோம். அது எல்லாமே நான் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. 6 மாதத்துக்கு முன்னமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ரீடிங் கிளப்னு ஒன்று இருக்குது, நீ வர்ற அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க வந்து ஆல் இண்டியா டாப்பர் ஆனாங்க ஐடிஐயில். முதல்ல கால் பண்ணி சொன்னதுமே சொன்ன அடுத்த வேர்டு அவங்ககிட்ட கேளுங்க, என்னோடய ரீடிங் கிளப் சீஃப் கெஸ்ட் நீ தான். ஒன்றை தவிர வேறு யாரோ இந்த ஃபஸ்ட் இயர் செலிப்ரேஷனுக்கு வேறு யார் போட்டாலும் அதுக்கு நிகராகுமான்னு எனக்கு தெரியல, நீ தான் பெஸ்ட் பர்சனாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். என் லைஃப்பில் என்னோடய ரீடிங் ஜேர்னியில் நெப்போலியன் ஹில்ஸை எனக்கு அறிமுகப்படுத்தின நபரும் அவங்க தான். ஸோ அதுக்காக அன்றைக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னேன், இன்றைக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஒரு 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 பிரமாதமான ஒரு ஆதர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தீங்க. இப்போ வரைக்கும் அவரோட புக்ஸ்லாம் நான் இப்போ நிறைய பார்த்து ரீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவரோட வார்த்தைகள் நீங்கள் அப்போது எனக்கு ஆரம்பித்து விட்டது குல்ஃபியா. இப்போ வரைக்கும் நெப்போலியன் ஹில்ஸ் என் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்காரு. 3 வாட்டி நான் ரீட் பண்ணிட்டேன் இந்த புக்கு. எப்போல்லாம் டவுன் ஆகுறேனோ அப்போல்லாம் அந்த புக்கு எடுத்து நான் ரீட் பண்ணுவேன். பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. ஸோ தேங்க்யூ குல்ஃபியா. நான் உன்னை இந்த ஃபஸ்ட்டு இயர் இதுக்கு வந்து நான் இன்வைட் பண்ணது எனக்கு மட்டும் இல்லை, இந்த கிளப்புக்கே, ரீடிங் கிளப்புக்கே ஒரு மிகப்பெரிய பெருமை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்து இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்து உன்னோட ஸ்டோரிஸை இத்தனை பேர் முன்னாடி ஓப்பன் அப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இங்கே மட்டும் நின்றுடக்கூடாது, இன்னும் நிறைய இடங்களுக்கு, நிறைய பெண்களுக்கு போய் சேரணும். அதுதான் நான் சொல்வேன். இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி ஒரு பொண்ணு இன்றைக்கி நம்ம முன்னாடி இப்படி வந்து இருக்காங்கன்னா, இதெல்லாம் நம்ம எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிற ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் அந்த ஊக்கம் கண்டிப்பாக உங்கள் மூலமாக கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன். நிறைய பெண்கள்கிட்ட நீங்கள் போய் சேரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ப்ரேயரும் பண்ணுறேன். அண்ட் ஓகே, என்னோட ஜேர்னி இந்த ரீடிங் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றேன். அதுக்கும் முன்னாமல் இதை ஏன் ஸ்டார்ட் பண்ணேன், என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேங்கிறதையும் நான் சொல்லணும். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி 2025க்கு முன்னாடி 2024 டிசம்பரில் தோணுன விஷயம் கிடையாது. சின்ன வயசில் நான் 90s கிட். ஸோ 90s கிட்டாக இருக்கிற எனக்கு வந்து அந்த டைம் நம்மளோட என்டர்டெயின்மெண்ட் இப்போது இருக்கிற மாதிரி யூடியூப்
மொபைல் ஃபோன் எதுவுமே கிடையாதுல்ல, அப்போது ஒரு டிவி தானே. அப்போ அந்த டிவியில் டிவியில் வந்துட்டு பழைய மூவிஸை ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த நமக்கு 90s கிட்டுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்னா அந்த மூவிஸ் பார்க்குறது தான். அந்த மூவிஸில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு மகளிர் அணி, ஒரு மகளிர் அமைப்பு, ஒரு கிளப் அப்படின்னாலே அவங்களோட ட்ரெஸ்ஸை அரைகுறையாக போட்டு அவங்கள போர்ட்ரே பண்ணுறது ரொம்ப காமெடியாக, ரொம்ப என்ன சொல்கிறது, சர்காஸ்டிக்காக பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? யாருக்கெல்லாம் அது தோணிருக்கு, ஏன் இப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சின்ன வயசுலேயே தோணுன ஒரு விஷயம், ஒரு 10 பொண்ணுங்க சேர்ந்தால் அது நெகட்டிவாக தான் போகுமா, ஏன் அதில் பாசிட்டிவாக இல்லையா? பாசிட்டிவாக ஒரு 10 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ணக்கூடாதா, ஒற்றுமையாக இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்த ஒரு விஷயம்தான். விதை சின்ன வயசில் 90ஸில் விதைக்கப்பட்டது இன்றைக்கி விருட்சமாக அகலயம் அப்படிங்கிற ஒரு விருட்சம் மூலமாக இன்றைக்கி என் முன்னாடி அது நிகழ்ந்திருக்கு. ஸோ இந்த விருட்சம் இன்னும் வளரணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பெண்கள் வந்து இது மூலமாக பயனடையணும். அந்த வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே அடங்கி இருக்காமல் அவங்களோட ட்ரூ பொட்டென்ஷியல் என்னங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கான ஐடென்டிட்டியை சீக்கிரமாக க்ரியேட் பண்ணி ஒரு மன நிறைவான அந்த ஐடென்டிட்டியை நம்ம க்ரியேட் பண்ணி அந்த டொமைனில் இருந்து வாழ ஆரம்பிக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கை ஒரு நிறைவை கொடுக்கும். வேறு எதுவுமே ஒரு பெண்ணுக்கு அந்த நிறைவை தராது. எல்லாமே வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள மனசுக்குள்ளே நான் யார், எனக்கான அடையாளம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு அதோடு சேர்ந்து வாழும்போது தான் அந்த மன நிறைவுங்கிறது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ அது கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே வேணும். அது பல விஷயங்கள் நம்மளோட சொசைட்டினாலேயோ பல நம்மளோட சூழ்நிலைகள்னாலேயோ அந்த வெளிச்சம் வந்து பல அடுக்குகளால் அப்படியே மூடப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு அடுக்குகளையும் உடைச்சிட்டு இந்த புத்தகங்கள் மூலமாக அந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை தான் அகலயம் ரீடிங் கிளப். ஸோ இப்படி தான் அகலயம் ரீடிங் கிளப் உருவாக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு மோட்டிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்களில் பார்த்தா தெரியும், தமிழ்நாட்டில் சின்ன சின்ன ஊர்கள் நம்ம பார்த்தோன்னா தெரியும், எல்லா ஊர்கள்லேயும் ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் அது ஆண்கள் தான் வச்சு நடத்துவாங்க. கேம்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களுக்கெல்லாமே ஒரு அவுட்லெட்டாக இருக்கும். அதே இது ஒரு பெண்ணுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்படியும் பெண்கள் இணைஞ்சாங்கன்னா குழுக்களாக வச்சு மணி சேவிங் அந்த இது தான் பண்ணுறாங்களே தவிர இது அவுட்லெட், நம்மளோட எமோஷனல் அவுட்லெட்டுக்கு ஒரு ஸ்பேஸே இல்லை அது. ஆனால் கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே தேவை. ஆண்கள் வெளியே போகிறாங்க, அவங்களுக்கு அவங்களோட பவுண்ட்ரிஸ் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ அதை அவங்களுக்கு வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு அவுட்லெட் ஈஸியாக கிடச்சிடுது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது இல்லை. அது வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அது எதுக்கு வீட்டுக்குள்ளே தான் இருக்கணுங்கிற அந்த ஒரு இது சொசைட்டியும் நமக்கு சொல்லி கொடுக்குறது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு அது ஒரு ஜெனட்டிக்கலாகவே நமக்கே மாறிடுச்சு. நம்ம இப்படி தான் இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், நம்ம நினச்சி வச்சுருப்போம் நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த கூட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இதுதான் ஒரு பெண்ணோட அழகு இதுதான் அப்படிங்கிறது நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதெல்லாமே உடைச்சிட்டு வரணுங்கிறதுக்கான ஒரு அடித்தளம் தான் இந்த ரீடிங் கிளப்ங்கிறது. ஸோ 2025 முடிகிற விஷயம் இல்லை, இது ரொம்ப தூரம் ஜென்ரேஷ்னலாக போகணும், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணங்களோடு தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் இது விருட்சமாக மாறும். இப்போது ஒரு 10 பேரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம் அடுத்த வருஷம் 20 பேராக மாறும், கண்டிப்பாக மாறிடும். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்குது, என்னோடய மெம்பர்ஸ்க்கும் இருக்குது. அண்ட் இதுதான் ஆரம்பித்த விதமும், என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன், அதுக்கான நோக்கமும் நான் சொல்லிட்டேன். அண்ட் என்னோட ஜேர்னி இந்த 1 இயர் ரீடிங் இதோட ஜேர்னின்னு பார்த்தீங்கன்னா, ரீடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே குல்ஃபியாவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்த மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து வந்த ஒரு டிரான்ஸ்மிட் ஆகி வந்த ஒரு ஹேபிட் தான் அதுவும். ஸோ அவங்க தான் ஒவ்வொரு விஷயமும் நான் இருக்கும்போது இந்த புக்கில் இப்படி சொல்லியிருந்தாங்கன்னு அவங்க அதை இது பண்ணி அந்த சேயிங்ஸ் ஏதாவது சொல்லும்போது தான் இவங்க அப்போது அந்த புக்ஸுங்கிற ஒரு விஷயம் அவங்க மூலமாக எனக்குள்ளே வந்தது. நான் ஃபஸ்ட்டு எடுத்து ரீட் பண்ண ஒரு புக்கு வந்து 7 years பேக் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு புக் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து ரீட் பண்ணேன்.
அந்த புக்கு தான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. நான் இன்னைக்கு இந்த ஃபீல்டு ஒரு கவுன்சிலிங்கிற ஒரு ஃபீல்டு, நான் ஒரு கரியர் சேஞ்ச், நான் பயோடெக்னாலஜிஸ்ட்டாக இருந்துட்டு இன்னைக்கு கவுன்சிலருங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்தது அந்த புக்கு தான் எனக்கு. எமோஷ்னல் வெல்பீயிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, அது அட்ரஸ் பண்ணாமல் இருக்காங்க. அதுதான் எல்லாத்துக்குமே ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கோ மென்டல் ஹெல்த்துக்கோ அடித்தளமே இந்த எமோஷ்னல் ஹெல்த்துங்கிறது தான் அப்படிங்கிறது அந்த புக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது. அதுதான் எனக்கு ஒரு பயங்கரமான ஐ ஓப்பனிங்காக இருந்தது. முதல்ல எனக்குள்ள மாற்றம் வந்தது. எனக்குள்ள அந்த மாற்றத்தை நான் உணர ஆரம்பிக்கும் போது தான் இது ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் தான் நான் படிக்க ஆரம்பித்து ஒரு ப்ரொஃபஷ்னல் செட்டப்பில் நான் இப்போது அகலைங்கிற ஒரு விஷயம் மூலமாக நான் எல்லா விஷயங்களும் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய லைஃப் சேஞ்சிங் புக் வந்து அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ். அண்ட் இந்த அகலையோட ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் எல்லாருமே நார்மலான மனுஷங்க தான். எல்லாத்துக்குமே அது ஹாப்பினஸ்ங்கிறது ஒரே லைனில் இருக்காது. மேலே கீழேன்னு தான் இந்த கிராஃப் போய்கிட்டே வரும். அதுதான் யதார்த்தம், அப்படி தானே? ஆனால் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆனால் எனக்கு இது ரன் பண்ணணும், ஒரு புக்கு நான் எடுக்கணும், எல்லாத்துக்கும் கைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது ஓரமாக வச்சுட்டு இது கூட நான் என்கேஜ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எப்படி சொல்கிறது, கால் சரியில்லைன்னா நமக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டிக்கு கையில் வச்சு நடக்கிற மாதிரி எனக்கு இந்த ஒரு 1 இயர் வந்து என்னோடய சப்போர்ட்டிங் ஸ்டிக்கு வந்து இந்த ரீடிங் கிளப் தான். ஏன்னா ஒருத்தங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணுறது, அந்த நல்ல வார்த்தைகள், மோட்டிவேஷ்னல் வேர்ட்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது that will reflect to us. நம்ம என்ன வெளியே போடுறோமோ அது நமக்குள்ளே நடக்கும். அதனால நீங்கள் நல்ல வார்த்தைகளும் மற்றவங்கள அப்ரிஷியேட் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அப்ரிஷியேஷன் கொடுத்து பாருங்கள், நீங்கள் உங்களை குட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு மாற்றம் தான் எனக்குள்ளே நான் உணர்ந்த ஒரு மெயினான ஒரு விஷயம் அதுதான். என்னோடய ஃபேவரட் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேவரட் தான். 1ஆம் தேதி 2025 3 மணிக்கு முழிச்சு இந்த குளிரில், இங்கே 10 டிகிரி செல்சியஸ், அதில் நான் குளிச்சு நல்ல மெடிடேஷன்லாம் பண்ணிவிட்டு இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதை ஸ்டார்ட் பண்ணும்போதுமே நான் வந்து இந்த இயரை வந்து என்னோடய ப்ரொஃபஷ்னல் அட்டையரோடு தான் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னோடய அட்டையர்லாம் செட் பண்ணி வச்சு, ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது இன்றைக்கி ஒரு ரெஜிஸ்டர்ட் ஹப்பா. ஸோ அது எல்லாமே நம்ம குல்ஃபியா சொன்ன மாதிரி தான், நம்ம எப்போவோ நினச்சிருப்போம், ஒன்று நினச்சி நம்ம பண்ணியிருப்போம், என்றைக்கோ ஒரு நாள் அது மாறும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுதான். நான் எதுவுமே இல்லாமல் பிளாங்காக அந்த 1ஆம் தேதி எதுனாலும் ஓகே, இதை நான் இது சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஆனால் அது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையும் நான் எதிர்பார்க்காம அந்த ப்ரொஃபஷ்னல் அட்டையரோட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ப்ரொஃபஷ்னல் அட்டையர் போட்டே நான் நிறைய ப்ரோக்ராம் நான் அதுக்கப்புறமா இந்த 1 இயரில் என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்ம அப்ரோச் பண்ணுற விதம் வந்து, நம்மளோட பார்வை வந்து நான் என்னவாகணுங்கிறத நினச்சி நம்ம பண்ணுறோமா, கண்டிப்பாக அதுவாக நம்ம மாறுவோம். அதுதான் எனக்கு இந்த 1 இயரில் நான் என் வாழ்க்கையில் நான் விட்னஸ் பண்ணது. அது கூடவே மனசுக்குள்ளே இருந்த சின்ன 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 வருத்தங்கள், காயங்கள், அது எல்லாமே ஹீல் ஆகி நான் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஹீல்டு பர்சனை யாராலுமே சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு எவ்வளோ பெரிய கவலையில் ஒருத்தங்க வந்தாலும் அவங்கள கையை பிடிச்சி அதுலேருந்து வெளியே கொண்டு வர்ற அளவுக்கு எனக்கு மனதைரியத்தை இந்த ரீடிங் ஜேர்னி எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். என்னோடய மெம்பர்ஸ்க்கும் நான் டைம் கொடுக்கணும். அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எவ்வளோ தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேனோ அதேமாதிரி அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுறதுக்கு ரொம்பவே ஈகராக இருக்கேன். அதனால் என்னோடய மெம்பர்ஸ்க்கு இப்போ இந்த டைமை கொடுக்குறேன். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்ரீனிமா. Thank you for the powerful talk on feminine strength and resilience. You beautifully highlighted feminine power as confidence, courage, and compassion. The inspiring story behind the birth of Ahalyam Reading Hub truly reflected the power in action. Your words motivated us to believe in our own strength. Thank you once again. One of the best parts of this challenge has been experiences we have all gained. Now, we all move on to the members' experience sharing. Some of our participants will share how this reading challenge impacted them. நாள்
அந்த ரீடிங் ஹேபிட், அந்த ரீடிங் சேலஞ்சில் இருக்கிறது அந்த டேய ஒரு வெற்றிகரமான நாளா ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த நாள் நம்ம வெற்றிகரமா தொடங்கி இருக்கோம், இன்னைக்கு நம்ம டைமுக்கு முடிச்சிருக்கோம், 1 hour ரீட் பண்ணிருக்கோம். அந்த நாள் ரொம்ப வெற்றிகரமா முடிஞ்சது. அதே மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது, ஏர்லி மார்னிங் எழும்பி நம்ம காலையில எக்ஸசைஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி சில ஒர்க்கள் நான் பண்ணுவேன். சில நேரங்கள்ல அந்த கன்சிஸ்டன்சி பிரேக் ஆகக்கூடிய நேரத்துல கூட இந்த ரீடிங் சேலஞ்ச் எனக்கு காலையிலே முடிச்சு அதை கண்டினியூ பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரீட் பண்றது எல்லாருமே பண்ணலாம், ஓகே. ஆனா அந்த ரீட் பண்ற விஷயங்களை நம்ம கூட சேர்ந்தவங்க கோ ரீடர்ஸ் கூட ஷேர் பண்றதுங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அலாதியான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுனா தான் அந்த ரிவ்யூ போடுறது, எல்லாரோட ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்கறது, எனக்கு இந்த புக்ல இந்தந்த விஷயங்கள் பிடிச்சிருந்ததுங்கிறத எனக்கு ஷேர் பண்றதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதை ஷேர் பண்றதுக்கு ஒரு தளமா இந்த ரீடிங் கிளப் எனக்கு இருந்துச்சு. அது மாதிரி இந்த ரீடிங் சேலஞ்சில் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கிறேன். இதுல யானை டாக்டர், அப்புறம் ரீனு எனக்கு சஜஸ்ட் பண்ண பி வாட்டர் மை கேர்ள், இந்த புக் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத அனுபவம். இப்போ வழியா கூட ரீனு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அதை நானும் 2வது போட்டிருந்தேன். அந்த புத்தகங்கள் நமக்கு என்ன கொடுக்குதுங்கிறது, அது அவ்வளவு நாளும் நான் நினைச்ச விஷயம், அதை வேர்டிங்கா ஒருத்தர் சொல்ல கேட்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு ஆமால அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட். இவ்வளவு நாள் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணநலங்கள் எல்லாமே மோஸ்ட்லி அந்த புக்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சதுதான். நம்ம ஜீன் மூலமா எவ்வளவோ பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்கும், நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் நமக்கு வந்திருக்கும். ஆனா அதையே மாற்றக்கூடிய ஒரு பவர்ங்கிறது அந்த புக் ரீடிங்ல இருக்குங்கிறத எனக்கு அந்த அந்த ஸ்டேட்டஸ் மூலமா நான் ரியலைஸ் பண்ணேன். எனக்கு ஆல்ரெடி தோணினாலுமே எனக்கு அதுல நான் ரியலைஸ் பண்ணேன். அதுல முக்கியமான ஒரு புக் அப்படின்னா பி வாட்டர் மை ஃப்ரெண்ட். நிறைய நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய நான் அண்டர்லைன் பண்ண புக் நான் இவ்வளவு நாள் ரீட் பண்ணதுலன்னா அந்த புக் தான். இப்போ நான் ரீசெண்டா ரீட் பண்ணிட்டு இருக்கிறது ஹியூமன் கைண்ட். அது இன்னும் முடிக்கல, ரொம்ப பெரிய புக்கா இருக்கு. ஆனாலுமே அந்த புக்க ஆல்ரெடி எனக்கு ரீனு கிட்ட நான் பண்ண இஆர்டி செஷன்ல மனுஷங்களை எல்லாரையுமே நல்லவங்களா பாக்குற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அத இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்சஸ் அந்த ஆத்தர் அந்த புக்ல சொல்லியிருப்பாரு. முக்கியமா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வேர்ட்ஸ். என்னன்னா ஒரு மனுஷன் நமக்கு ஏதாச்சும் ஒரு கேடு பண்றாங்க, ஏதாச்சும் பண்றாங்க அப்படின்னா, ஆமா மனுஷங்களே இப்படிதானே, அந்த மாதிரி நம்ம பொதுவா சொல்லிட்டு போகாம மனுஷங்க கிட்ட எவ்வளவு நல்ல குவாலிட்டிஸ் இருக்கு, மனுஷங்க எவ்வளவு நல்லவங்க, ஆனா ஏன் அவங்க கிட்ட இந்த குணங்கள் அவங்க கிட்ட எப்படி வந்துச்சுங்கிற மாதிரி அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனுஷங்கனாலே இப்படிதான் அப்படிங்கறதுல இருந்து மனுஷங்க கிட்ட எவ்வளவு நல்லவங்க, அவங்க கிட்ட எப்படி இந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் வந்துச்சுங்கிறத சொல்ற ஒரு அப்படி அத நான் படிக்கும் போது இப்பெல்லாம் எனக்கு யாராச்சும் நெகட்டிவா பண்றவங்கள பார்த்தா கூட இவங்க ஏன் இப்படி பண்றாங்க, என்னோட குணம் அப்படியே டோட்டலா நிறைய சேஞ்சஸ் என்கிட்ட என்னால பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த 1 year கன்சிஸ்டன்சி, என்னால ஒரு வருஷம் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய இந்த புக் ரீடிங் சேலஞ்ச் எனக்கு கொடுத்துருக்கு. ஒரு வருஷங்கிறது ஒரு சின்ன ஒரு கால அளவே கிடையாது. எவ்வளவு ஒரு 12 மாசம் என்னால ஒரு விஷயத்த தொடர்ந்து எடுத்துட்டு போக முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு கோர்ஸ் நான் பண்ணலாம், என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நான் வெளியே நான் ஸ்கூல் கவுன்சிலிங் கோர்ஸ் டிப்ளமோ பண்ணலாம், 1 வருஷம் கோர்ஸ், அது நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையே மேபி இந்த 1 வருஷ ஜேர்னி கூட எனக்கு கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இதையும் ரொம்ப முக்கியமா நான் சொல்லி ஆகணும், ரீனு ஆஃப்லைன்ல பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ரீடிங் சேலஞ்ச நான் ஆன்லைன்ல ரீடிங் கிளப் மாதிரி சண்டே எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்க ஊர்ல ஒரு பொது இடத்துல
நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய லேடிஸும் என்கிட்ட இருந்து கூடிய சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து எங்க ஊர்ல ஒரு பொது இடத்துல நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய லேடிஸும் என்கிட்ட இருந்து புக் ரீட் வாங்கிட்டு போய் வீட்டுல உட்காந்து ரீட் பண்ணிட்டு கொண்டு தராங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, சின்ன குழந்தைங்கள்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்த்தா ஒரு 20 கிட்ட வருவாங்க. ஒரு 15 மெம்பர்ஸ் ஆச்சும் நாங்க சண்டேனா உட்கார்ந்து ரீட் பண்றோம். அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அனுபவம். எல்லாத்துக்குமே நன்றி ரீனு. ரொம்ப ரொம்ப சொல்ல போனா எப்படிடா நம்ம வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும், ஆனா எப்படி பண்றது தெரியல. அதுக்கு கை கொடுத்த ஒரு ஜீவன் அப்படின்னா அது ரீனு தான். தேங்க்யூ. இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்க்கா. அது இப்போதான் எனக்கு என்னன்னா, நம்ம ஒரு விஷயத்தை விதைக்கிறோம், விதைக்கிற விஷயம் அது முளைச்சி வெளியே வரும்போது தான் நமக்கு அது ஒரு சந்தோஷம். கார்டனிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், விதை போட்டுட்டு அதில் ஒரு மழை வரும்போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்கே, அது ஃபேப்லஸாக இருக்கும். இன்றைக்கி அக்கா ஷேர் பண்ண விஷயம் எனக்கு அந்த சந்தோஷத்தை தான் கொடுக்குது. விதைக்கிறது தான் நம்ம வேலை. அதை முளைக்க வச்சு கொண்டுட்டு இன்றைக்கி முளைச்சி நீங்கள் நிற்கிறீங்க. இன்னும் அதுவும் ஒரு விக்ஷமாக வரணுங்கிறது என்னோட முழு எண்ணமும் அதில் தான் இருக்குது. ஸோ என்னோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கும்க்கா. அடுத்த ஒரு விக்ஷம் டைரெக்டாக அந்த ஊரில் வரணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட்க்கா. ஓகே, நெக்ஸ்ட் யார் பேசுகிறீங்க? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பார்த்தீங்கன்னா ராஜபிரியா. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்காக எனக்கு வந்து ஒரு புக் ரீடிங் ஹேபிட் கிடையாது. இந்த இயருக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் வந்து ஒரு 7 days வந்து ரீடிங் வச்சிருந்தாங்க ஏர்லி மார்னிங். அப்போ அதில் வந்து சடனாக அன்னி ஜாயின் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு எந்த புக்குமே ஐடியா கிடையாது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட புக்கு அக்னிஸ்வரர் புக்கு தான் எனக்கு ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 month அந்த புக் ரீடிங்க்கு ரிவ்யூ வேற கொடுத்தேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து சரியா அந்த ரிவ்யூ கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் ரீட் பண்ணேன். அந்த புக்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். யா இப்போ ஆடியோபிளாக தான் இருக்குது, பேசுங்க. அட்டாமிக் ஹேபிட் புக் ரீட் பண்ணியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மள வந்து ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணா எப்படி வந்து பெருசா முடிக்கலாம் அப்படிங்கறது வந்து அந்த புக்ல வந்து நிறைய வந்து கத்துக்கிட்டேன். அந்த புக்குமே பாத்தீங்கன்னா புக் ரீட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. அப்போ நான் ரீட் பண்ண புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸ் தான் நான் ரீட் பண்ணேன். அப்போ நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் ரீட் பண்ணும்போது என்னுடைய லட்சியத்துல வந்து நான் வந்து விடாம இருக்கிறதுக்காண்டி அதுல நிறைய எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் என்னோட லைஃப்ல வந்து நான் செயல்படுத்தியிருக்கேனாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு இன்னுமே இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு வந்து யாராவது என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களோட இதே பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் நான் அதை வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் இது பண்ணல. அது எப்ப பண்றேன்னு தெரியல. அது பண்ணாதான் என்னோட அடுத்த ஸ்டேஜுக்கு போவேங்கிறது வந்து எனக்குமே தெரியுது. பட் வந்து எனக்கு போக முடியல. ஆனா கண்ணே வந்து நான் புக் ரீட் பண்ணும்போது என்னோட லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கறது வந்து இந்த ரீடிங் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் அந்த எழுந்திரிச்சு உட்காரும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அந்த ஒன் ஹவர் வந்து ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த டே பாத்தீங்கன்னா முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த ஒரு 7 days-ம். அடுத்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது முன்னாடி என்ன புக்கு, அப்போ நிறைய புக் வந்து தேட ஆரம்பிச்சேன். என்ன மாதிரி புக் நல்லா இருக்கும். அப்போ புக் ரீடிங் ஹேபிட்டே இல்லாத எனக்கு நிறைய புக்ஸை வந்து இந்த புக் நல்லா இருக்கும், இந்த புக் ரீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய புக்ஸ் வந்து தேட ஆரம்பிச்சேன். இப்போ அது வந்து அப்படி பண்ண வந்து நமக்கு அதை வந்து விடாம எப்பவும் ரீட் பண்ணணும் அது வந்து நம்ம கூடயே வந்து வருது. அதனால எனக்கு வந்து ரீடிங் ஹேபிட்டே இல்லாத எனக்கு வந்து ரீட் பண்ண புக்ஸ் வந்து நிறைய கூட வச்சிருக்கேன். அது வந்து யாருக்கும் ஷேர் பண்ணலாம், ஆனா அந்த புக் யாரு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் புக்ஸ் மூலமா கத்துக்கிட்டேன். அதுவும் காலையில எழுந்திரிச்சு மொபைல்ல ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவங்களுடைய ஏர்லி மார்னிங் 3 o'clock வேக்கப்
மெடிடேஷன் பண்றேன், யோகா பண்றேன், நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இது நிஜமா உங்களை பார்க்கும்போது காலையில எழுந்திரிச்சு அந்த அக்கா காலையில எழுந்திரிச்சு பண்ணா அப்ப நம்மளும் எந்திக்கணும் நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனா தான் இருந்துச்சு தவிர அடுத்தவங்க பார்வையில எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு நீங்க போடுறது இது வந்து ஒரு மோட்டிவேஷனாவா தான் இருந்துச்சு. நம்மளும் இருக்கணும், நம்மளும் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அப்படி ஒரு இதுல போயிட்டே இருந்தேன். சரி சில நேரம் வரும், ரொம்ப டல்லா இருக்கும், என்னத்தடா லைஃப் என்னத்த பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் சில நேரம் இதெல்லாம் முடியாது, நம்மளாலே முடியும் அப்படிங்கறது வந்து யோசிச்சு சரி அதெல்லாம் கடந்து போவேன். ஒன் டே எப்படியும் கண்டிப்பா நானும் என்னோட லைஃப்ல அச்சீவ் பண்ணவே நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யூ அக்கா. இந்த ரீடிங் சேலஞ்ச் மூலமா பாத்தீங்கன்னா பண்ணிட்ட நீ பண்ணிட்ட நீ என்ன பண்ணலன்னு சொல்றேன்னு தான் எனக்கே தெரியல. அவங்க 55K அப்படிதானே ஃபாலோவர் யூடியூப்ல பிரியா அண்ட் வ்ளாக்னு சொல்லிட்டு கார்டனிங் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சரா மாறிட்டு இருக்காங்க. அதுவும் எங்க ஊரு எங்க மண்ணில இருந்து ஒரு பொண்ணு வர்றாங்க, அவங்க ஏதோ பண்ணலன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு பண்ணணும்னு தான் தோணிட்டு இருக்கு. எனக்கு ஓகே தான், ஆனா நீ இப்போ பண்ணியிருக்கிறதே பயங்கரமான அச்சீவ்மெண்ட். அதை நம்ம செரிஷ் பண்ணாதான் அந்த எனர்ஜி தான் அடுத்தது உனக்கு பெருசா போறதுக்கு அந்த எனர்ஜி உனக்கு கொடுக்கும். அதனால நான் ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தையும் எண்ணத்தையுமே விடு. ஆல்ரெடி நீ சக்சஸ். ஒரு 7 days வந்து ரீடிங் வச்சிருந்தாங்க ஏர்லி மார்னிங். அப்ப அதுல வந்து சடனா அன்னி ஜாயின் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு எந்த புக்குமே ஐடியா கிடையாது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட புக்கு அக்னிஸ்வர புக் தான் ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 month அந்த புக் ரீடிங்க்கு ரிவ்யூ வேற கொடுத்தேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து ஷையா அந்த ரிவ்யூ கொடுக்கணுமா அப்படிங்கறதுதான் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே நெட்வொர்க் இஷ்யூ எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் புக் ரீட் பண்ணேன். அந்த புக்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். யா இப்போ ஆடியோபிளா தான் இருக்கு, பேசுங்க. அட்டாமிக் ஹேபிட் புக் ரீட் பண்ணியிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணா எப்படி வந்து பெருசா முடிக்கலாம் அப்படிங்கறது வந்து அந்த புக்ல வந்து நிறைய வந்து கத்துக்கிட்டேன். அந்த புக்குமே பாத்தீங்கன்னா புக் ரீட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. அப்போ நான் ரீட் பண்ண புக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் புக்ஸ் தான் நான் ரீட் பண்ணேன். அப்போ நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் ரீட் பண்ணும்போது என்னுடைய லட்சியத்துல வந்து நான் வந்து விடாம இருக்கிறதுக்காண்டி அதுல நிறைய எடுத்துக்கிட்டேன். ஆனா அதுல இருந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் என்னோட லைஃப்ல வந்து நான் செயல்படுத்தியிருக்கேன்னாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு இன்னுமே இருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு வந்து யாராவது என்ன நினைப்பாங்க, அடுத்தவங்களோட இதே பார்த்துட்டே இருக்கேன். இன்னும் நான் அதை வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் இது பண்ணல. அது எப்ப பண்றேன்னு தெரியல. அது பண்ணாதான் என்னோட அடுத்த ஸ்டேஜுக்கு போவேங்கிறது வந்து எனக்குமே தெரியுது. பட் வந்து எனக்கு போக முடியல. ஆனா கண்ணே வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்னோட லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கறது வந்து இந்த ரீடிங் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் அந்த எழுந்திரிச்சு உட்காரும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது அந்த ஒன் ஹவர் வந்து ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த டே பாத்தீங்கன்னா ரொம்ப முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த ஒரு 7 days-ம். அடுத்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும்போது முன்னாடி என்ன புக், அப்போ நிறைய புக் வந்து தேட ஆரம்பிச்சேன், என்ன மாதிரி புக் நல்லா இருக்கும். அப்போ புக் ரீடிங் ஹேபிட்டே இல்லாத எனக்கு நிறைய புக்ஸை வந்து இந்த புக் நல்லா இருக்கும், இந்த புக் ரீட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறது வந்து நிறைய புக்ஸ் வந்து தேட ஆரம்பிச்சேன். இப்போ அது வந்து அப்படி பண்ண வந்து நமக்கு அதை வந்து விடாம எப்பவும் ரீட் பண்ணணும் அது வந்து நம்ம கூடயே வந்து வருது. அதனால எனக்கு வந்து ரீடிங் ஹேபிட்டே இல்லாத எனக்கு வந்து ரீட் பண்ண புக்ஸ் வந்து நிறைய கூட வச்சிருக்கேன். அது வந்து யாருக்கும் ஷேர் பண்ணலாம், ஆனா அந்த புக் யாரு கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் புக்ஸ் மூலமா கத்துக்கிட்டேன். அதுவும் காலைல எழுந்திரிச்சு மொபைல்ல ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது அவங்களுடைய ஏர்லி மார்னிங் 3 o'clock வேக்கப், மெடிடேஷன் பண்றேன், யோகா பண்றேன், நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. இது நிஜமா உங்களை பார்க்கும்போது காலையில எழுந்திரிச்சு அந்த அக்கா காலையில எழுந்திரிச்சு பண்ணா அப்ப நம்மளும் எந்திக்கணும் நமக்கு அது ஒரு மோட்டிவேஷனா தான் இருந்துச்சு தவிர அடுத்தவங்க பார்வையில எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு நீங்க போடுறது இது வந்து ஒரு மோட்டிவேஷனாவா தான் இருந்துச்சு. நம்மளும் இருக்கணும், நம்மளும் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், அப்படி ஒரு இதுல போயிட்டே இருந்தேன். சரி சில நேரம் வரும், ரொம்ப டல்லா இருக்கும், என்னத்தடா லைஃப் என்னத்த பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் சில நேரம் இதெல்லாம் முடியாது, நம்மளாலே முடியும் அப்படிங்கறது வந்து யோசிச்சு சரி அதெல்லாம் கடந்து போவேன். ஒன் டே எப்படியும் கண்டிப்பா நானும் என்னோட லைஃப்ல அச்சீவ் பண்ணவே நம்பிக்கை இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் யூ அக்கா. இந்த ரீடிங் சேலஞ்ச் மூலமா பாத்தீங்கன்னா பண்ணிட்ட நீ என்ன பண்ணலன்னு சொல்றேன்னு தான் எனக்கே தெரியல. அவங்க 55K அப்படிதானே ஃபாலோவர் யூடியூப்ல
பிரியா அண்ட் பிளாக்னு சொல்லிட்டு கார்டனிங் வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறிட்டு இருக்காங்க. அதுவும் எங்கள் ஊர் எங்கள் மண்ணில் இருந்து ஒரு பொண்ணு வர்றாங்க, அவங்க ஏதோ பண்ணலன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு வைக்கிறது எனக்கு ஓகே தான். ஆனால் நீ இப்போ பண்ணியிருக்கிறதே பயங்கரமான அச்சீவ்மெண்ட். அதை நம்ம செரிஷ் பண்ணாதான் அந்த எனர்ஜி தான் அடுத்தது உனக்கு பெருசாக போகிறதுக்கு அந்த எனர்ஜி உனக்கு கொடுக்கும். அதனால் நான் ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தையும் எண்ணத்தையுமே விடு. ஆல்ரெடி நீ சக்ஸஸ்ஃபுல், உன்னோட ஐடென்டிட்டியை நீ வந்து க்ரியேட் பண்ணிட்ட. ஓகே, அந்த ஹாப்பினஸோட நீங்கள் எல்லாமே அப்ரோச் பண்ண, கண்டிப்பாக எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உன்னோட எனக்கு கார்டனிங் விஷயம் நாங்கள் குல்ஃபிக்கு தெரியும், நம்ம பிளான் பயோடெக்னாலஜி படிச்சிருக்கோம். அவள் போடுறது அவ்வளோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவள் பண்ணுறதெல்லாம் ஐயோ நம்ம டெக்னிக்கலாக நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம். அவள் எல்லாமே ப்ராபகேட் பண்ணுறது எல்லாமே சூப்பராக. நான் உட்காந்து கேட்பேன் எப்படி நீ பண்ணுற எல்லாமே டெக்னிக்கலாக. அவள் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாமல் 2-3 இடத்துக்கு போய் அவங்க உட்காந்து கார்டன் அந்த இது பண்ணுவாங்கல்ல, நர்சரியில் போய் அவங்கக்கிட்ட கேட்டு லேர்ன் பண்ணி அப்படி தான் பில்ட் பண்ணியிருக்கா. ஆனால் இப்படி நீ சொல்லவே கூடாது இனி பிரியா, நான் பண்ணலைன்னு நீ சொல்லவே கூடாது. கண்டிப்பா பிரியா உனக்கு கண்டிப்பா இதை நாங்கள் இன்னும் எல்லாத்துக்குமே இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே போய் சேர்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா வரும். பெரிய இடத்த நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னா சில தொய்வுகள் நமக்கு வரதான் செய்யும். அதையும் நம்ம தாண்டி அதை விடாமல் எவ்வளோ தூரம் அதில் நம்ம விருப்பப்பட்டு இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் சக்ஸஸை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பா. நிஜமா நான் சில டைம் அந்த விட்டுலாங்கிறது வந்து என்னோட மைண்ட்ல வந்தது இல்லை. அந்த அப்படி வியூஸ் கம்மியாகும் போது மைண்ட்ல அப்படி ஒரு மாதிரி ஸ்டக் ஆகும். நான் விட்டுலான்னு ஒரு நாளுமே நினைச்சது கிடையாது. ஆனா என் கூட தொடர்ந்து நிறையவே விட்டுருக்காங்க. பட் நான் விட மாட்டேன். எப்படினாலும் ஒரு நாள் நான் அச்சீவ் பண்ணுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்பப்ப சில நேரம் யாராவது கேட்பாங்க, உனக்குன்னே நாங்க ஒரு பாராட்டு விழா நடத்துற அளவுக்கு நீ வருவ பாரு. தேங்க்யூக்கா. நிஜமா இந்த 1 இயர்லயுமே ரொம்ப சூப்பரா நம்ம ஹேபிட் வந்து நல்லா போச்சு. என் ஹஸ்பண்டுமே பாத்தீங்கன்னா அவங்களுமே புக் ரீடிங்ல வந்து அவங்களுக்குமே ஒரு ஹேபிட் கிடையாது. அவங்களுமே ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. டெய்லி அந்த புக்கை வந்து ரீட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்துமே எனக்கு ஒரு இன்ஸ்பயர், நானுமே ரீட் பண்ணுவேன். அப்படி எங்க ஃபேமிலிக்குள்ளயுமே நாங்க ஒரு இதே மாதிரி மீட் வச்சிருக்கோம். அண்ணி இருக்காங்க, நான் இருக்கேன், ஹஸ்பண்ட். அவங்க என்ன நாங்க புக் ரீட் பண்றோமோ அதை எங்களுக்குள்ளே நாங்க ஷேர் பண்றது, அதுவுமே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, தேங்க் யூ. ஓகே, நெக்ஸ்ட் யார் பேசுறீங்க? நெக்ஸ்ட் ஆஷ்மி பேசுறீங்களா? ஹாய், நானும் புக் ரீடிங் சேலஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நான் இந்த இயர் என்னால் பண்ண முடியல. பட் நான் அது ஒரு நல்ல ஸ்டார்ட்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் நினச்சிருக்கேன் புக் ரீட் பண்ணணும்னு, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறதே கிடையாது. ஒரே ஒரு புக் மட்டும் முன்னாடி ப்ரெக்னன்சி அப்போ சரி படிக்கணும்னு படித்தது, அதுக்கப்புறம் புக்கு பக்கமே போகலை. பட் இதில் இருந்ததுனால கொஞ்சம் நிறையவே புக் இந்த இயர் ஃபுல்லாக நான் படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் இன்னமும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டாக ரீட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். நிறைய அதுலேருந்து கேதர் பண்ணிக்கிட்டது வந்து டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகுறது எனக்கே தெரியுது. ஒரு சிச்சுவேஷனையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது முன்னாடிக்கும் ஒரு புக் படிச்சப்புறம் நம்ம கிட்ட இருக்க அப்ரோச்லயும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயர் இன்னும் நல்லா பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி வச்சு எங்கள் எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லைன்னா இந்த மாதிரிலாம் இருக்குமான்னு தெரியாது. நம்ம மார்னிங் வந்து அந்த ஒரு குரூப் கால் பார்த்தாவே ஓகே நம்ம லோன்லியா இல்லை, இவ்வளோ பேர் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது காலையில் அந்த குரூப் கால் பார்த்தா. கன்சிஸ்டண்டாக இருக்க முடியல, பட் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஃபுல் கால் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் இந்த கம்யூனிட்டி இன்னும் ரீடிங் மட்டும் இல்லாமல் நம்ம பர்சனலாக எல்லாரும் ஓப்பனாக ஷேர் பண்ணி கொஞ்சம் மனசு விட்டு ரிலாக்ஸ் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இன்னும் நல்லா பெருசாகணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ். கன்சிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறது நம்ம வந்து 12 புக்ஸும் நம்ம ரீட் பண்ணாதான் கன்சிஸ்டன்ட்னு கிடையாது. ஃபஸ்ட்டு நீ ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கி நேற்று வரைக்கும் நீ ரிவ்யூ போட்டிருக்க. ஸோ இடையில சில மாதங்கள் நம்ம கமிட்டடாக இருக்கிற நேரம் 1-2 மாதங்கள் நம்ம மிஸ் பண்ணுறது நம்ம செய்யலைன்னு நம்ம ஒத்துக்கவே முடியாது. இதில் ஒரு புக்கு ரீட் பண்ணி நீங்கள் ரிவ்யூ போட்டாலுமே எனக்கு அவங்களும் இதுக்குள்ளே ஒரு
ஃபேமிலியாக தான் நீங்கள் இருக்கிறீங்க. நீங்களும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நம்ம அது வரைக்கும் நம்ம டச் பண்ணாத ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதுவே சக்ஸஸ் தான். அப்படி தானே? நான் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி தொட்ட ஒரு புக்கு, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுத்தது புக் ரீடிங் எனக்குள்ளே வருது. இது வந்து நம்ம சுவிட்ச் போட்டால் எல்லாம் வர்ற ஒரு விஷயமே கிடையாது. இது நம்ம ஒரு புக் ரீட் பண்ணுறதுங்கிறது எல்லா புலன்களுமே சேர்ந்து இருக்கும். இது கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் தான். மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவோம்ல, மைண்ட்ஃபுல்னஸ் தான் இது. ஸோ அப்போது வந்து அப்படி பண்ணுற ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு போராட்டமோ இதுவும் எப்போவுமே ஒரு வேகத்தோடு தான் நம்ம இருப்போம். ஐயோ இதுக்கடுத்தது அது பண்ணணும், அதுக்கடுத்தது இது பண்ணணும். அப்படி இருக்கிற நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மேரீடு, குழந்த, குட்டி, அவங்களுக்குன்னு ஒரு கரியர் இருக்குது. அதெல்லாம் வச்சு ஒரு 1 hour இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்து ரிவ்யூ போடுறீங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு புக்கு நீங்கள் இந்த வருஷம் ரீட் பண்ணியிருந்தாலுமே நீங்களும் ஒரு அச்சீவர் தான். அதனால நான் ரொம்ப பண்ணலன்னுலாம் சொல்லவே செய்யாதுங்க. ஆஷ்மி சூஸ் பண்ணுற புக்ஸும் சரி, அவள் ரிவ்யூ போடுற விஷயமும் சரி, அது அவள் பண்ணுறதே நமக்கு தெரிஞ்சிடும் அவள் வந்து ரொம்ப படிக்கிற பொண்ணுன்னு. ஏன்னா அவங்க யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். ஸோ அந்த டச்சு அந்த ரிவ்யூலே நமக்கு கேட்குது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அனுஷா. என்னோட ரீடிங்கோட இன்ஸ்பிரேஷன் வந்து ரெய்னு அக்கா தான் அப்படின்னு சொல்லுவேன். முன்னாடி ஸ்கூல் டேஸ்ல வந்து எலக்யூஷன் காம்படிஷன்லலாம் நிறைய புக்ஸ் கிடைக்கும். அப்போ அதை ரீட் பண்ணியிருக்கேன். சும்மா அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணுவோம், அப்படியே விட்டுருவோம். ஸ்கூல் டேஸ்ல ரீட் பண்றது அந்த டைம் இறையன்பு ஐஏஎஸ் சாரோட புக்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். அப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா புக்கு கையில எடுக்கிறதே அப்படி மறந்தே போயிட்டு, புக் எடுக்கிறதே கிடையாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸ் அப்படி என்னை வந்து அப்படியே ஆக்குப்பை பண்ணிட்டு இருந்து. அப்போ ரேணு அக்கா தான் புக் ரீட் பண்ணு, நம்ம அகுலியம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் நான் அப்போ ரீட் பண்றது கிடையாது. இந்த இயர் தான் நான் 25ல தான் ஃபர்ஸ்ட் ரீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ண புக்கே வந்து நீங்கள் சிந்திக்கின்ற அத்தனையும் நம்பி விடாதீர்கள். இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ், அப்படியே என்ன மாத்திட்டு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து அப்படியே நான் அப்படியே மாறிட்டேன். ஏன்னா 2 or 3 times அந்த புக்கே நான் ரீட் பண்ணிட்டே இருந்தேன். எனக்கு நல்லா பிடிச்சிருந்து, எனக்கு தேவையாகவும் இருந்து. அடுத்து வந்து என்ன சொல்லணும்னா, காலையில 5 o'clock எழும்புறது. ஆல்ரெடி நான் டியூஷனுக்காக வேண்டி எழும்புறது உண்டு. சோ அது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா தெரியல. ஆனா அந்த டே ஃபுல்லாவே எனக்கு நமக்காண்டி ஒரு வேலை பண்ணியிருக்கோம், நமக்காக ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னதுலே அந்த புக்கோட வேர்ட்ஸோட அந்த டே வந்து ஃபுல்லா நல்லா இருக்கும். அந்த 7 daysமே எனக்கு வந்து நான் நிறைய அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்குள்ளே தோண ஆரம்பிச்சது. ஒவ்வொரு மந்த்துமே அப்படிதான். நான் ஏதாவது ஒரு டே மிஸ் பண்ணா எனக்கு வந்து கொஞ்சம் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகும். ஆனா வந்து அந்த 1 monthல நான் அதை வந்து எப்படியாவது ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். புக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் புக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் 11 ரூல்ஸ் ஆஃப் மை லைஃப், இறையன்பு சாரோட ஒரு புக்கு. அதுக்கப்புறம் அந்த லாஸ்டா ரீட் பண்ண த மவுண்டைன் இஸ் யூ, அந்த புக் வந்து அதுவும் என்னோட நெக்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். ஒரு ஸ்டெப் நெகட்டிவ் தாட்ல இருந்து நான் வெளியே வந்தேன்னா இந்த புக் வந்து நெக்ஸ்ட் growthக்கு வந்து என்ன கொண்டு போயிருக்கு. நீ தான் எல்லாம், நீ உன்னால முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வந்து திரும்ப திரும்ப சொல்றது மாதிரி. எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருந்து, நான் எப்படி பண்ண போறேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எப்படி எக்ஸாமை நான் அட்டன் பண்ணணும், என் மைண்டே ஃபர்ஸ்ட் வந்து வேற மாதிரி இருக்கோ அப்படின்னு எல்லாம் தோண ஆரம்பிச்சிருந்து, இல்ல நம்மளால முடியும் அப்படின்னு நம்பிக்கையை தந்தது இந்த மவுண்டைன் இஸ் யூ அந்த புக் தான். லாஸ்ட் Group 4 அட்டன் பண்ணேன். சரியா கிளிக் ஆகல. ஆனா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா இன்னும் 1 year டைம் இருக்கு எக்ஸாம்க்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இயர் நம்ம புக் ரீட் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அச்சீவ் பண்ணுவேன். அதுதான் அச்சீவ் பண்றேன், பண்ணிடுவேன். நான் அந்த போஸ்டிங்ல இருக்கேனே நீ நினைச்சிடு. அதுதான். ஏன்னா ரொம்ப அவளுக்கு 2 குட்டி குழந்தைங்க, அதையும் வீட்லேயும் பார்த்துட்டு அந்த ஃபிசிக்கலி ப்ராப்ளம்
ஹாஸ்பிட்டலு குழந்தைங்கள வச்சுட்டு அது இதுன்னு பார்த்து அதுக்குள்ளேயே மார்க் 10 மார்க் டிஃப்ரெண்ட்ல தான் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 10 மார்க் டிஃப்ரெண்ட்ல தான் போயிருக்கு. அப்போட பேர் சொல்லுங்க மனுஷா, நீ இன்னொரு வாட்டி கவனமா படி. கண்டிப்பா பயங்கரமான ஒரு சரியா? நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து புக்ஸ் கூடால டிராவல் பண்ணவே முடியல. ஏன்னா இடையில வந்து பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகும், டியூஷன்ல டெஸ்ட் வரும், அப்ப அதையும் கன்சிடர் பண்ணணும். அப்படியே போயிட்டு இருக்கிறதுனால கன்சிஸ்டன்சியே கொஞ்சம் மாறி மாறிதான். அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். சில எக்ஸாம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மார்க் வந்துறது போல இருக்கும், சுத்தமா படிக்காம. ஆனாலும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா அச்சீவ் பண்றோம், ஒரு போஸ்டிங் வாங்குறோம் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் 2026ல நிறைய பேர்த்துக்கு அக்கா ஸ்கூல் கவுன்சிலராக மாறிடுவாங்க, சிந்து அக்கா. ஸோ அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா. பிரியா வந்து டைமண்ட் வாங்குவா, டைமண்ட் வாங்குறதும் அதுக்கு ஒரு பாராட்டு விழா. அனுஷா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்ல ஏறுவேன். ஸோ அதுக்கும் ஒரு பாராட்டு விழா கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம், நடத்தியே ஆகும். அப்படித்தானே ஆஷ்மிக்கும் பயங்கரமா அவளோட ஐபிஎம்ல வந்து அடுத்த லெவல் மீட்டிங்குக்கு போக போறா. சரியா? ஸோ ஆஷ்மிக்கும் ஒரு பாராட்டு விழா. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும்க்கா. ஏன்னா எல்லாத்துக்கூடாலையும் ஒரு ஃப்ரெண்ட் பாராட்டு விழால சொல்லு. இப்போ சொல்ல வேண்டாம். இன்னும் இருக்கு சொல்ற சமயம் அதுதான், அந்த சமயத்துல சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, எல்லாமே ஓகே தான் ரீனு. ஆனா நீங்க இங்க இருந்தா நம்ம எல்லாமே ஆஃப்லைன்ல பண்ணலாம். அது ஒண்ணுதான். நான் இன்னைக்கு அக்கா எனக்கு ஃபீல் பண்ணேன், ஒரு கேக் கட் பண்ணிருக்கலாம். அது ஒரு பயங்கரமான, ஏன்னா எல்லாம் கூடி வர்ற நேரத்துல அவ்வளவு நாள் நான் வந்து இவங்க கூட நான் வாழணும் என்னோட ஆசையா இருந்துட்டு இருந்தது. பிரிஞ்சே வாழ்க்கை போயிடணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டு இருந்தது. எப்போ நான் இதை ஸ்டார்ட் பண்ணி இனிமே இதுல ஒரு இது பண்ணலான்னு ஆரம்பிக்கிறேன் இந்த வாய்ப்பு. அப்போ லைஃப்ல உங்களுக்கு ஒரு பொண்ணா, நான் இப்போ அனுஷா சொல்லும் போது அதுதான், ஒரு பொண்ணா விஷயத்தை நம்ம எடுத்து நடத்துறதுங்கிறது வந்து கஷ்டப்பட்ட விஷயமே கிடையாது. மேலே கீழே தான் இருக்கும், நம்ம எல்லாமே பேலன்ஸ் பண்ணி அதுதான் முக்கியம்னு என்னால் வரவே முடியாது. ஏன்னா தேவை, என்னோட பேஷனும் தேவை, என்னோட சர்வீஸும் இருக்கணும். இந்த மூணுமே எனக்கு பேலன்ஸ்டாக நான் கொண்டுட்டு போகணும்னு நினச்சிருக்கேன். கண்டிப்பாக டைரக்ட் செஷன் அகலயம்கான மேபி அது என்ன சொன்ன வார்த்தை தான், அது கண்டிப்பாக டைம் எடுக்க தான் செய்யும். பேஷனை நான் விடாம எனக்கு என்னென்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதில் என் 100% ட்ராவல் பண்ணும். காடோட பிளெஸ்ஸிங் உங்களோட சப்போர்ட்னால கண்டிப்பாக அதுவும் நடக்கும். நடக்கிற நேரத்தில் அற்புதமாக எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்கோட கண்டிப்பாக இன்னொரு பெரிய சர்வீஸ் பண்ணுற ஒரு இடமா அகலயம் மாறும். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் உட்காந்து டைம் கொடுத்து முதல்ல என்னோட இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்த எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். சொல்ல வார்த்தைகள் இல்லை. நான் சொன்ன மாதிரி இதை லைஃப்பில் இன்னும் எவ்வளோ பெரிய 100 பேர் வச்சு நான் பண்ணாலும் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு இந்த சந்தோஷம் ஈடு இணையே இல்லாமல் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர்க்கான நான் பிளான் பண்ணிவிட்டு தர்றேன். உங்களுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஜான்வரி 2026 உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். விடாமல் முயற்சி பண்ணுறப்போ தான் நமக்கான இடத்த, நான் லாஸ்ட்டு இதில் நான் சொன்ன ரிவ்யூவில் சொன்ன மாதிரி தான், நமக்கான சுயம்னு சொல்கிற அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போய் உட்காரணும். எல்லாத்துக்குமே அந்த சந்தோஷத்தை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். உங்களுக்கான ஐடென்டிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, ஓவர் டு யூ ஸ்ரீனிமா. Thank you to all the members for sharing such honest and inspiring experiences. Your words really show the power of reading. As we slowly come to the end of today's program, it's time to express our gratitude. I invite Ms. Hema to deliver the word of thanks. So, good evening, everyone. As we come to the end of a beautiful event, I would like to take a moment to thank everyone who made the Helium Reading Challenge 2025 completion ceremony a success.
First of all, my heartfelt thanks to our chief guest, Mrs. A. Mohammed Budia, for taking time out of her busy schedule and sharing such inspiring words with us. I would also like to thank Mrs. Renu Bala for her valuable guidance and meaningful speech. A big thank you to all our members and participants. This challenge would not have been possible without your dedication and love for reading. My sincere thanks to Ahalian Counseling Hub for organizing this event so smoothly. And to everyone who supported us behind the scenes. And finally, thank you to all the members for being here today and celebrating this journey with us. Once again, thank you all and have a wonderful evening. Movement is a medicine for creating change in a person's physical, emotional, and mental states. Thank you. தேங்க்யூ ஹேமா. இன்னொரு விஷயம் நான் பர்சனலாக தேங்க்ஸ் சொல்லிக்கிடுறேன். என்னோட சுடரீஸ் அறிவை டீம், அறிவை சுடரீஸ்க்கு ரொம்பவே தேங்க்ஸ். அவங்களும் என்னோட சிஸ்டர்ஸ் தான், இருந்தாலும் இஆர்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு என் கூட ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நான் ஒரு மெசேஜ் போட்ட போதும் அக்கா நான் பண்ணிடுறேன், நான் வர்றேன்னு அவங்களாவே வந்து எனக்கு பண்ணி கொடுக்குறது ஒரு சச் எ பிளெஸ்ஸிங் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹேமா ஒரு புது தங்கச்சி வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் ஹேமா, வாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இயர் பயங்கரமாக இன்னொரு சேலஞ்சோட ரொம்ப ஃபோக்கஸ்டாக திஸ் டைம் நம்ம வந்து இந்த வாட்டி நம்மளால் முடியுமான்னு தான் பார்த்தோம், முடியுது. அதனால இனிமேல் ஃபோக்கஸ்டாக பர்பஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் இயரை 100% எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே, பாய்.